ஆடா யோனாத் என்கிற ஒரு அறிஞர் அவருடைய லெக்சரை கொடுக்கறதுக்கு வரார். செல்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரிபோசோம்ஸ், அந்த ரிபோசோம்களினுடைய வடிவமைப்பை எப்படி டிஎன்ஏவினுடைய வடிவமைப்பை கண்டுபிடிச்சாங்களோ அது போல ரிபோசோமின் வடிவமைப்பை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம், எங்களால் முடியலை, எது வரைக்கும் போனோம், எதுலேருந்து முடியலை என்பது குறித்து அந்த லெக்சர் இருக்கு. அந்த லெக்சரை கேட்ட வெங்கி ராமகிருஷ்ணன் நாம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து பயாலஜி படிக்கிறாரு. சார் பிஎஸ்சி பயாலஜி, எம்எஸ்சி பயாலஜி, பிஹெச்டி. இப்போ அவர் பிசிக்ஸ் ஒரு கை, பயாலஜி ஒரு கை, உள்ளே நுழைகிறார். கருவிகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதிலே பிசிக்ஸ் உதவுகிறது, எதை பார்க்க வேண்டும் என்பதிலே பயாலஜி உதவுகிறது. இந்த இரண்டையும் இணைத்து கடைசியில் என்ன நடந்தது? மிக அற்புதமாக ரிபோசோம்களினுடைய வடிவமைப்பை வெளியிட்ட பெருமைக்குரிய விஞ்ஞானியாகி ஆடா யோனாத்தும் அவரும் இணைந்து நோபல் பரிசு பெறுகின்ற அற்புதம் நிகழ்கிறது. லெக்சர் கொடுக்க வந்தவங்க அவங்க ஆய்வகத்தில், அவங்க ஜெர்மனியில் நடத்துறது, இவர் ஆய்வகத்தில் கண்டுபிடிக்கிறது, ரெண்டும் ஒரே நேரத்தில் வெளிவருகிறது. இருவருக்கும் நோபல் பரிசு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட அந்த மாமனிதர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்திய அறிவியல் மிக மோசமான பாதையை நோக்கி போய் முற்றிலும் இருளுக்குள் நுழைந்து விட்டது. இந்தியாவிலே அறிவியல் செய்வதற்கு யாரும் வரமாட்டார்கள். ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரையில் அறிவியலின் காலம் முடிந்து விட்டது என்று மிக துயரத்தோடு ஒரு மாபெரும் அறிஞர் அறிவித்திருக்கிறார் என்றால்